இது தூத்துக்குடி மாவட்டம் படுக்கப்பத்து என்ற கிராமத்தில் வாழும் வேலுகந்த அம்மன் பற்றிய கதை. படுக்கப்பத்து கிராமத்தில் ஒரு பெண் பால் வியாபாரம் செய்து வந்தாள். அவள் தினமும் பாலை எடுத்துக்கொண்டு பக்கத்து கிராமத்திற்குச் செல்வது வழக்கம். அந்த பாதையில் செல்லும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்த ஒரு செடியால் அவளது கால்கள் தடுமாறி பால் அடிக்கடி அங்கேயே கொட்டிவிடும். இது தொடர்ந்து நடந்து வந்ததால் அவளுக்கு அந்த செடியின் மீது கோபம் ஏற்பட்டது. இந்த செடியை வெட்டிவிட்டால்தான் இனிமேல் பாலை சிரமமில்லாமல் பக்கத்து கிராமத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று எண்ணி ஒரு நாள் அந்த செடியை வெட்ட ஆரம்பித்தாள். அவள் செடியை வெட்டியபோது அதிலிருந்து இரத்தம் போன்ற திரவம் வெளியே வந்தது. இதைக் கண்ட அவள் மிகவும் பயந்து உடனே கிராமத்திற்குச் சென்று நடந்ததைக் கூறி சிலரை அழைத்து வந்தாள். அவர்கள் அனைவரும் அந்த இடத்தை தோண்டிப் பார்த்தபோது அங்கே வேலுகந்த அம்மன் திருவுருவமாக வீற்றிருந்ததைக் கண்டு வியப்பும் பயபக்தியும் அடைந்தார்கள். உடனே அது தெய்வீகமான இடம் என்பதை உணர்ந்த கிராம மக்கள் அம்மனை மனமுருகி வணங்கினர். அம்மன் தன்னை அங்கு வெளிப்படுத்தியதாக நம்பி அந்த இடத்தை புனிதமாக கருதி வழிபடத் தொடங்கினார்கள். அன்றிலிருந்து வேலுகந்த அம்மன் படுக்கப்பத்து கிராம மக்களை காத்தருளும் கிராமத் தெய்வமாக போற்றப்பட்டு இன்று வரை மிகுந்த பக்தியுடன் வழிபடப்பட்டு வருகிறாள்.